வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனல் இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம வீட்டில் எப்படி சாமி கும்பிடுறோம், எப்படி சாப்பாடு செய்யறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு சாமி கும்பிடணும். அதனால் வேலை விட்டு வந்ததும் கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு சாமிக்கு போய் கொஞ்சம் கும்பிட்டுட்டு வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நிலாசோறு சாப்பிடணும். அதனால் வந்து தம்பிகிட்ட கேட்டேன் என்னென்ன சாப்பாடு சாமி செய்யலாம் அப்படின்னு. அம்மா சிம்பிளாக பண்ணுங்கம்மா, ரொம்ப எல்லாம் வேண்டாம், ஏன்னா நைட் நேரம் நம்ம சாப்பிட முடியாதுன்ட்டான். அதனால் தம்பி சொன்னது மாதிரி இன்றைக்கி அவன் பாப்பா எல்லாருமே வந்து தயிர் சாதம் கேட்டாங்க. தயிர் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் இதுதான் செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்த்தா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்ததுமே இங்கே சாப்பாடு வந்து வச்சுட்டேன் பாருங்கள். சாப்பாடு 2 டம்ளர் சாப்பாடு வச்சு நல்லா வடித்து அப்படி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இங்கே வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து புளி சாப்பாட்டுக்கு, தக்காளி சாப்பாட்டுக்கு. தயிர் நான் காலையிலே ஊற்றி வச்சுட்டு போயிட்டேன், பிற ஊற்றி வச்சேன். தயிர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அல்வா வாட்ட தயிர். இப்போ வந்து வடை வந்து உளுந்த வடை கொஞ்சம், பருப்பு வடை கொஞ்சம். ஏன்னா இதுக்கு வந்து தொட்டுக்கிறவங்களுக்கு கொஞ்சோண்டு துவையல் மட்டும், நடக்கலை துவையல் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து புளி சாப்பாடு தாளிச்சு விட்டுறலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு புளி சாப்பாட்டுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே வறுக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து எள், ஜீரகம், மிளகு, வெந்தயம், தனியா இதுதான் இப்போ நம்ம வறுக்க போகிறோம். கொத்தமல்லி, கொத்தமல்லி. இப்போ அடுப்பு காயவும் இதில் போட்டுடலாம். சட்டி நல்லா ஹீட் ஆகட்டும். கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சமாக லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் உரலில் போட்டு தான் இடிக்க போகிறேன், நல்லா நுணுக்க போகிறேன். நல்லா படப்படன்னு வெடித்தது நம்ம எடுத்துடலாம். படப்படன்னு வெடிக்கணும். படப்படன்னு வெடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சிம்மில் வச்சு விட்டு அடுத்து வறுக்கணும். இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமிக்கு அம்மா சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தம்பிக்கு என்ன சாப்பாடுறா பிடிக்கும் தங்கா? பாப்பாவுக்கு அவங்க 2 பேருக்குமே தயிர் சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும். அதனால தயிர் சாப்பாடு கொஞ்சம் மெயினாக செஞ்சுக்கணும். ஏன்னா சந்திர பகவானுக்கு வந்து தயிர் சாப்பாடு, இந்த மாதிரி நம்ம தேங்காய் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு இது மாதிரி செஞ்சுதே நம்ம சாமி கும்பிடணும். மேலே உட்காந்து தங்கா வேண்டாம் சாமி, சாமி கும்பிட்டு சாப்பிட்டு. இப்போ எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம உரலில் வந்து இடிச்சிட்டு வந்துடலாம். சின்ன உரல் வச்சுருக்கேன்னா அதை நல்லா பட்டு போல் நுணுக்கிடணும். இப்போ வந்து புளி சாப்பாடு நம்ம தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் நான் கலந்து வச்சுருப்பேன். எப்போயுமே 2மே கலந்து தான் நான் சேர்ப்பேன். இந்த பாட்டிலில் வந்து கடலெண்ணெய் நல்லெண்ணெயும் கலந்து சேர்த்துக்கலாம். புளி சாப்பாடு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க போதும். இப்போ நல்லா காயிட்டு எண்ணெய் வச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சமாக இருந்துச்சு. இப்போ தம்பி வாங்கிட்டு வர சொல்லணும், அதனால் லைட்டாக இருந்ததை போட்டேன் கடுகை. இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வெந்தயம் வறுத்துருக்கோம், அதனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க அந்த மணத்துக்கு மட்டும். ஏன்னா வெந்தயம் போட்டோம்னா என் பையன் கடிபடுதுமா அப்படின்னே சொல்லுவான். இப்போ வந்து கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. தாளிக்கிற கடலைப்பருப்பு. இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம நெடக்கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். புளி சாப்பாட்டுக்கு வந்து கொஞ்சமாக நெடக்கடலைப்பருப்பு போட்டு நல்லா செவக்கும். இப்போ பெருங்காயத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வறுத்து விட்டு இப்போ வந்து நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம். வரமிளகா, கருவேப்பிலை சிம்மில் வச்சு விட்ருங்க. கொஞ்சம் நல்லா செவக்கிற வரைக்கும் வந்துட்டு இப்போயே வந்து மிளகாய், இது மஞ்சத்தூள் சேர்த்துடணும். இந்த எண்ணெயிலே வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துடணும். அப்போதே வந்து நல்லா செவக்கும். நான் அந்த கலராக நல்லாயிருக்கும் புளி சாப்பாடு. ஏன்னா நான் வந்து கருப்பு புளி, அதனால் எனக்கு கொஞ்சம் கருப்பாகத்தே இருக்கும். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு வருங்க. இப்போ வந்து உப்பு சேர்த்துடலாம். புளி சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சாப்பாட்லேயும் நான் உப்பு போடுவேன், அதனால் இப்போ அவ்வளோவே. புளி சாப்பாட்டுக்கு நம்ம தாளிச்சாச்சு. இப்போ வந்து புளி தண்ணியை ஊற்றிலாம். நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய், அதாவது எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து உளுந்த வடைக்கும் பருப்பு வடைக்கும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். வந்து இது நல்லா புளி சாப்பாட்டுக்கு வந்து நம்ம சாப்பாடு எடுத்து ஆற வச்சிடலாம். புளி சாப்பாடு கொஞ்சம் ஆறிச்சுன்னா நம்ம புளி தாளித்து விட்டோம்னா அது கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அதில் வந்து நம்ம மசாலா சேர்க்கணும். அது கூட நம்ம இந்த சாப்பாடு ஆற வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஆறிக்கிறோம். புளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பொடியை சேர்த்துடலாம். நுணுக்கி வச்ச பொடியை சேர்த்துடலாம். இது புளி சாப்பாட்டுக்கு நுணுக்கி வச்ச பொடி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் சூப்பராக வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு பிரிஞ்சு வந்தது பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏத்தங்க இன்னும் தலை சீவலையா? சரி, இந்த அம்மா இதெல்லாம் தாளிச்சு விட்டு வரேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு வருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். இப்போ நம்ம புளியை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு போதும். கொஞ்சம் ஆறட்டும், நம்ம சாப்பாடு போட்டு கலையிடலாம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், புளி நல்லா ஆறிடுச்சு வருங்க. இந்த அளவுக்கு ஆறிடணும். இப்போ நம்ம சாப்பாடை போட்டு கிளறிடலாம். இங்கே ஆற வச்சுருக்கு வருங்களா, அப்படி படிச்சு உதிரியாக ஆற வச்சிடணும். அந்த ஆற வச்ச சாப்பாடை வந்து இப்போ புளி சாப்பாடு நம்ம கிளறிடலாம். இப்போ இது வந்து புளி சாப்பாட்டுக்கு. இன்னும் தக்காளி சாப்பாடு தாளிக்கணும். இதை நல்லா இப்போ இதெல்லாம் கலந்து வச்சுட்டு நம்ம தக்காளி சாப்பாடு தாளிச்சிடலாம். ஏன் பாப்பா?
நல்லா வாசடிக்குது. நல்லா மணக்குதா? எப்போ பார்த்தாலும் பிரியாவுக்கு வந்து நல்லா மணக்குது, நல்லா வாசம் அடிக்குது. ஏன் தங்கா? சரி, இதை கிளறிட்டு இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ வாங்க, புளி சாப்பாடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. புளி சாப்பாடு தாளிச்சு இப்போ எடுத்தாச்சு. இங்கே இது வந்து தயிர் சாப்பாட்டுக்கு, இது வந்து தக்காளி சாப்பாட்டுக்கு. இப்போ தயிர் சாப்பாட்டுக்கு வந்து நல்லா நம்ம இப்படி நல்லா இப்படி இந்த கரண்டியை வச்சு இப்படி செஞ்சிடணும். நல்லா மசிச்சுட்டு தான் நம்ம இப்போ தயிர் சேர்க்க போகிறோம். நம்ம தயிர் சேர்த்துடலாம். நமக்கு எந்த அளவுக்கு நல்லா சாப்பாடை மசிச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறணும். நான் ஒரு 3 கரண்டி சேர்க்குறேன். நல்லா அந்த குழிக்கரண்டியில் 3 சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், லைட்டாக உப்பு தயிர் சாப்பாட்டுக்கு. ஏன்னா நான் சாப்பாட்டிலே உப்பு போட்டிருப்பேன், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், தயிர் சாப்பாட்டுக்கு இப்போ தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே வந்து நல்லா தயிர் போட்டு நல்லா சாப்பாடு சூப்பராக இப்படி செஞ்சிடணும். நல்லா மசிச்சிடணும் சாப்பாடை. இப்போ நல்லா தயிர் ஊற்றி நல்லா கிளறி வச்சுருக்கேன். இப்போ தாளித்து அப்படியே ஊற்றிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தக்காளி சாப்பாடு தாளிக்கணும். அடுத்து வந்து இப்போ எண்ணெய் காயட்டும். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சது வந்து கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா போட்டு தாளிக்கிறேன். கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்கட்டும். 2 வெங்காய பீஸ் மட்டும் இப்படி பிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். நல்லா பொரிஞ்சது இதில் தூக்கி ஊற்றிடலாம். சேர்த்துடலாம். இந்த மாதிரி தாளிச்சாத்தே அவங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி கசகசன்னு போட்டோம்னா அதை சாப்பிட மாட்டாங்க. சாப்பாட்டை தக்காளி தயிர் சாப்பாடு தாளிச்சாச்சு. நம்ம டைனிங் டேபிள் எடுத்து வச்சிடலாம். இங்கே வந்து தக்காளி சாப்பாட்டுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். சிம்பிளாக இருக்கும் தக்காளி சாப்பாடு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடுகு பொடியிட்டோம். கொஞ்சம் வச்சு 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா. இது வந்து தக்காளி சேர்த்துட்டு தக்காளி சேர்த்து விட்டுலாம். ஒரு 3 தக்காளி. இதில் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து, லைட்டாக மஞ்சள்தூள். எல்லாமே படபடன்னு வேலை பார்த்துட்ருக்கேன். டைம் ஆயிடுச்சு, மணி 8 மணி ஆச்சு. அதனால் டக்குன்னு நம்ம சாமி கும்பிடணும். நிலாவில் சந்திரனை பார்த்து நம்ம சாமி கும்பிடணும். அதனால் இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கினது நம்ம சாப்பாடை போட்டு கிளறிடலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இங்கே வந்து நான் பருப்பு வடைக்கு பாருங்கள் சூப்பராக ஆட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி மேட்டாப்பில் தான் கொஞ்சம் அடியிலெல்லாம் குறைப்புன்னு அரைச்சிருக்கேன். இங்கே வந்து உளுந்த வடைக்கு இப்போ வந்து 2க்குமே வந்து நம்ம கருவேப்பிலை, மல்லித்தலை, பச்சை மிளகாலாம் சேர்த்துடலாம். இது பருப்பு வடைக்கு வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இங்கே வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் சோம்பு மட்டும் சேர்க்கணும். இது வந்து உளுந்த வடைக்கு வெங்காயம், கருவேப்பிலை தழை, மல்லித்தலை, பச்சை மிளகா போதும். இது எல்லாமே நம்ம வந்து இப்போ பருப்பு வடைக்கு சேர்த்துடலாம். கொஞ்சம் சோம்பு நிறையாவே சேர்த்துக்கோங்க. பருப்பு வடைக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன். சோம்பு கொஞ்சம் எச்சாவே சேர்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் உளுந்த வடைக்கு பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்க்கணும். உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ பருப்பு வடைக்கு வந்து நம்ம பிசைஞ்சாச்சு. இதை அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ உளுந்த வடைக்கு பிசைஞ்சிடலாம். வடைக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். மிளகு இஞ்சியெல்லாம் வேணால் சேர்த்துக்கோங்க. மிளகு இஞ்சியெல்லாம் போட்டால் இவங்க எல்லாமே எடுத்து வச்சுருவாங்க, வடை சாப்பிட மாட்டுறாங்க. பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா பிசைஞ்சிடலாம். அந்த பச்சரிசி மாவு நம்ம ஏன் போடுறோம்னா எண்ணெய் குடிக்காது, நல்லா மொறுன்னு இருக்கும் வடை. உங்களுக்கு இதில் இஞ்சியும் மிளகு சேர்த்துக்கோங்க. நான் 2 மட்டும் சேர்க்கலை, மற்ற நாளெலாம் சேர்ப்பேன். ஆனால் இன்றைக்கி சேர்க்கலை, இஞ்சியும் மிளகு மட்டும். இந்த மாதிரி பிசையணும். அடித்து பிசைனாதே நமக்கு நம்ம டீ கடையில் ஓடுவாங்க வருங்க, மொறுன்னு அந்த மாதிரி இருக்கும் உளுந்த வடை. இந்த மாதிரி இப்படி அடித்து பிசையணும். அவ்வளோதான். இப்போ நல்லா வலித்து மூடி வச்சிடலாம். தக்காளி வரணும் நமக்கு சூப்பராக வதங்கிருச்சு வரணும். இந்த மாதிரி வதங்கிடணும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சாப்பாடு போட்டு கிளறிடலாம். எடுத்து வச்சுருக்கேன், கிளறியாச்சு. இப்போ அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ நம்ம வடை சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ டைனிங் டேபிளில் மாற்றிட்டு இப்போ நம்ம வடை சுட ஆரம்பிச்சிடலாம். சட்னி வேணான்னு சொல்லிட்டாங்க. கடலைப்பருப்பு சட்னி வேண்டாம், இதே போதும் அப்படிங்கன்னா வடை சுடையில் 2 வடை அதெல்லாம் வேணான்ட்டாங்க. வீட்லேயும் வேணான்ட்டாங்க, பசங்களும் வேணான்ட்டாங்க. நான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து கடகடன்னு வேலை எல்லாமே வந்தது ரெடி பண்ணி வச்சாச்சு. கடகடன்னு வச்சு இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ஞ்சது உளுந்த வடைக்கு வந்து இது வந்து நான் உளுந்து ஊற வச்ச தண்ணி, கூலிங்காக இருக்கும். இந்த தண்ணி வந்து இதில் தான் தொட்டு இப்போ நான் வடை செய்ய போகிறேன். சூப்பராக இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் வடைக்கு. தண்ணியே இல்லை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஆட்டணும். ஆட்டுறது வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஆட்டி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ வடை போட்டு எடுத்துடலாம். தண்ணியை தொட்டுட்டு இப்படி பாருங்கள், எப்படி பாருங்கள், கையிலே ஒட்டாது. அவ்வளோதான். வடை செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஓட்டை போட்டு
நம்ம ஒவ்வொரு வடைக்கும் நம்ம தண்ணி தொடணும், அப்போ தான் நமக்கு வடை நல்லா வரும். ஒரு திரட்டிடணும், நல்லா அல்வா மாதிரி இருக்கும் வடை. அந்த மாவு பக்குவம் வந்து நமக்கு வேணும். அப்போ நம்ம வடை வந்து எண்ணெயும் குடிக்காது. ஏன்னா பச்சரிசி மாவு நான் நிறையாவே சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு தேவையான வடையை மட்டும் போட்டுடலாம். மிச்சத்தை வச்சிட்டோம்னா பசங்களுக்கு காலையில் கூட நம்ம போட்டு கொடுத்துக்கலாம். போதும், இந்த 6 வடை போட்டிருக்கேன், போதும், வேகட்டும். மேலே எலும்பி வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக தம்பி அம்மா எனக்கு குட்டி குட்டியாக போட்டு கொடுங்க, அவனுக்கு குட்டி குட்டியாக போண்டா ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு 3 போண்டா குட்டி குட்டியாக போட்டு இப்போ திருப்பி விட்டுறலாம். அதான் மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம இங்கே பருப்பு வடைக்கு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்படி உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா நமக்கு தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு வடை வேணுமோ, எத்தனை வடை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தட்டி வச்சுக்கலாம். ஆளுக்கு 2 போதும், ரொம்ப வேணாம். நைட் நேரத்துக்கு வந்து சாமிக்கு படையல் பொண்ணு, சாமி ரூமில் படையல் பொண்ணு, மேலே சந்திர பகவானுக்கு ஒன்று, அப்போ மொத்தம் 3 வடை வைப்பேன். அதனால் மிச்ச வடை வந்து நம்ம சாப்பிட்டுக்குவோம். என்ன சாமி பிரியா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் மேலே ரெடி பண்ணி விட்டு வந்துட்டிங்களா? மேலே பாப்பா கூட்டி விட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம வடை போட்டு எடுத்துகிட்டு மேலே போக வேண்டியதான். இப்போ உளுந்த வடை நல்லா செவப்பாக வந்துருச்சு வருங்க. இந்த மாதிரி செவக்கிறது மாதிரி நம்ம எடுத்துடணும். அப்போ தான் நல்லா மொறுன்னு இருக்கும். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் எடுத்துடலாம். அதுக்கு அடுத்து பருப்பு நல்லா எண்ணெய் காய வந்து நம்ம பருப்பு வடை போடணும். எப்போயுமே உளுந்த வடையை போட்டு எடுத்துட்டு அடுத்து பருப்பு வடை போடணும். ஏன்னா அந்த பருப்பு வடையில் கருவேப்பிலை, சோம்பு இதுக்கெல்லாம் கொஞ்சம் அங்கிட்ட பிரிஞ்சிடும். அதுக்கு தான் நம்ம உளுந்த வடையை போட்டு எடுத்துடணும். போதும், நமக்கு இந்த வடை நைட்டு சாப்பிட்றதுக்கு சாமிக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து பருப்பு வடையை போட்டு எடுத்துடலாம். கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை கையை 2 கையை நல்லா வாஷ் பண்ணிடணும். பருப்பு வடைக்கு போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் அகலமாகவே தட்டி போடுங்க, அப்போ தான் மொறுன்னு இருக்கும். இந்த கலவை சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து பருப்பு வடை, மசால் வடை தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் மசால் வடை செய்கிறது. ஏன்னா அவங்க உருளைக்கிழங்கு சட்னி எதுவுமே வேணான்ட்டாங்க, அதனால் வடையை வச்சு சாப்பிட்டுக்குருவாங்க. அதனால் நம்ம எல்லா வடையுமே போட்டுடலாம். ஈஸியாக இருக்கும். வடை செய்ய தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக வடை. இப்போ எல்லா வடையும் போட்டாச்சு. நல்லா வேகட்ட. இப்போ உடனே கிளறி விடக்கூடாது, நல்லா வெந்ததுக்கப்புறமே நம்ம கிளறணும். பருப்பு வடையில் மேலே போட்டால் கூட அவ்வளோதான். வேகட்ட. எல்லா வடையும் போட்டேன் பாருங்கள், ஒரே பேக்கில் வந்து எல்லா வடையும் போட்டேன். இப்போ 2 பாத்திரத்தையும் கழுவிடலாம். வந்து நம்ம திருப்பிடலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்தது அடுத்த பக்கம் திருப்பினாத்தான் நமக்கு பிரியாது வடை வந்து. இப்போ நம்ம எப்படினாலும் திருப்பிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுன்னா சும்மா நம்ம இப்படி கிளறினா கூட நமக்கு வடை பிரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பருப்போட ஆட்டுறதை பொறுத்துதே இருக்குது. இதில் வந்து நிறைய சோம்பு சேருங்க, பெருங்காயம் சேருங்க, பூண்டு, இஞ்சி எல்லாம், கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா கூட சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மனமாக கொஞ்சம் பட்டை சேர்ப்பாங்க, அதெல்லாம் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சாமி கும்பிட்றதுனால இன்றைக்கி நிறைய ஐட்டங்கள் இதில் சேர்க்கலை. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். வடை வெந்துருச்சு வருங்க. இப்போ நம்ம வடையை எடுத்துடலாம். பருப்பு வடை இந்த அளவுக்கு செவக்கிற அளவுக்கு விட்டுறணும், ரொம்ப கருவி விட்டுறக்கூடாது. அப்போ தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக மொறுன்னு இருக்கும். இப்போ எல்லா வடையும் எடுத்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன செஞ்சுருக்குன்னு பார்க்கலாம். இங்கே புளி சாப்பாடு செஞ்சாச்சு. புளி சாப்பாடு, இங்கே தயிர் சாப்பாடு. புளி சாப்பாடு சூப்பராக இருக்கும். தயிர் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு. இங்கே வந்து நல்லா உளுந்த வடை, மெது வடை சூப்பராக இருக்கும். நல்லா மொறுண்டு உளுந்த வடை. எண்ணெய் எதுவுமே குடிக்கல வருங்க. இப்போ நான் கையில் தொட்டால் கூட எண்ணெய் இல்லை, அந்த அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு சேர்க்கணும், சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பருப்பு வடை, அதுவுமே எண்ணெய் குடிக்காது, நமக்கு கையில் வரும் தொட்டாலே எண்ணெய் குடிக்காது. அந்த அளவுக்கு பருப்பு வடை, உளுந்த வடைலாம் நான் செய்வேன், எண்ணெய் அதிகமாக குடிக்காது. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சித்ரா பௌர்ணமி, அதனால் வந்து நிலாச்சோறு சாப்பிட போகிறோம். இப்போ எல்லா ஐட்டம் செஞ்சாச்சு. எடுத்து இப்போ சாமி கும்பிட்டுட்டு அடுத்து வந்து நாங்கள் மாடியில் போய் சந்திர பகவானை பார்த்து சாமி கும்பிடுவோம். அந்த வீடியோ வரும், உங்களுக்கு ஷார்ட்ஸில் வரும், நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக நம்ம எல்லாம் செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சித்ரா பௌர்ணமினா இப்படி தான் நம்ம சாமி கும்பிடணும். இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். நம்மளும் சேர்ந்து நிலாச்சோறு, வருஷத்தில் ஒரு தடவை நிலாச்சோறு சாப்பிட்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா வாங்க, எல்லாருமே வாங்க, நம்ம வீட்டுக்கு சாப்பிடலாம். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.